இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என்பதற்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக ஐஐடி இயக்குனர் காமகோடி மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருப்பது சர்ச்சையை தீவிரமாக்கியுள்ளது. இது பற்றி மருத்துவ நிபுணர்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கடந்த வாரம் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தன் தந்தைக்கு காய்ச்சல் இருந்தபோது சன்னியாசி ஒருவர் கோமியம் குடிக்க சொன்னதாகவும், குடித்ததும் அடுத்த 15 நிமிடங்களில் காய்ச்சல் குணமாகிவிட்டது என்றும் கூறியிருந்தார். கோமியத்தில் கிருமி நாசினிகள், ஜீரண மண்டலத்துக்கு தேவையான பல நல்ல பாக்டீரியாக்கள் இருப்பதாகவும் அவர் கூறியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம், கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்தை தொடர்ந்து போயிடுதான். ஆனால் கோமியத்தை மனிதர்கள் குடிப்பதையும் அதனால் நோய்கள் குணமடைகின்றன என்று கூறுவதையும் நவீன அலோபதி மருத்துவம் கடுமையாக எதிர்க்கிறது. இந்த நிலையில்தான் ஐஐடியின் இயக்குனர் காமகோடியின் இந்த கருத்து அறிவியலுக்கு புறம்பானது என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இது பற்றி மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்ட போதும் கோமியம் குடித்தால் காய்ச்சல் வராது என்பது அமெரிக்க ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டு இருப்பதாகவும் காமகோடி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னலில் அந்த 5 பேப்பரை அனுப்புகிறேன். இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன். அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கோமியத்தில் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு சொன்னது. சென்னையைச் சேர்ந்த பொது மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய் சக்கரவர்த்தியிடம் பேசினோம். கோமியம் குடிச்ச அடுத்த 15 நிமிடங்கள்ல தன்னுடைய தந்தைக்கு ஃபீவர் சரியாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருத்தரோட அனுபவம் உலகத்தில் உள்ள எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு சரியா இருக்காது. அது உண்மையாக இருந்ததுன்னா நம்ம முன்னோர்கள் யாருக்கும் காய்ச்சல்லே வந்திருக்காது. நம்ம டைரக்டா யூரினை குடிக்கல, அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை இன்சுலினாக செலுத்திக்கிட்டோம். இது ஆராய்ச்சி மூலியமா பண்ணது. இது ஆராய்ச்சி இல்லாம யூரினே அப்படி குடிக்கணும்னு சொல்றது தவறானது விஷயம். கோமியம் குடிச்சா காய்ச்சல் வராதுன்னு அமெரிக்க ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்றாரு. பல ஜேர்னல்ல இதுக்கு எதுவும் யூஸ்ஃபுல் கிடையாது, மாறாக தீங்கு விளைக்கக்கூடியதுன்னு நிறைய ஜேர்னல் சொல்லுது. ஒரு ஜேர்னல்ல ஒரு 10 பேரோ இல்ல 50 பேரோ 100 பேரோ வச்சு எழுதுறத வச்சு நம்ம ஒரு ஸ்டடின்னு சொல்லிட முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், RCT ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்ல பல ஆயிரம் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண மருந்தை வச்சு மட்டும்தான் அவங்களுக்கு குணப்படுத்த முடியுதுன்னா நம்ம குணப்படுத்த முடியும்னு சொல்லணும். கோமியம் ஒரு கிருமி நாசினி, ஜீரண மண்டலத்துக்கு தேவையான பல நல்ல பாக்டீரியாக்கள் இருப்பதாகவும் சொல்றாரு. அதுல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. நம்ம குடிக்கிற கேர்ட்ல கூட தான் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்றேன், நிறைய இதெல்லாமே நல்ல பாக்டீரியாங்கிறது ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுவும் இருக்குது. பட் அதோட சேர்ந்து கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளேயே நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. சோ நிறைய ஹார்ம் அண்ட் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல. அண்மையில் பிரபல யோகா குரு பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனம் கோமியம், பஞ்சகவ்யம் போன்ற பொருட்களை விற்பனை செய்ய விளம்பரம் செய்வதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது. நீதிமன்றத்தில் நிறுவனம் மன்னிப்பும் கோரியது. இருப்பினும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கோமியம் மருத்துவ குணம் மிக்கதாக கருதப்பட்டு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் எடை குறைப்பு, வயிற்று வலி, கேன்சர் போன்ற நோய்களை கூட கோமியம் குணப்படுத்துவதாக கூறி கோமியத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இணையதளங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன. இவற்றை ஆதரித்தும் தாங்களே பயன்படுத்தி பலன் பெற்றதாக சிலர் சொந்த அனுபவத்தை கூறும் வீடியோக்களும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் ஏராளமாக உலா வருகின்றன. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சித்த மருத்துவர் சதீஷ்குமாரின் கருத்து இது. சித்த ஆயுர்வேதா மாதிரியான இயற்கை மருத்துவத்துல என்ன மாதிரியான டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு கோமியம் பயன்படுத்தப்படுது? சித்தா அண்ட் ஆயுர்வேதா மெடிசன்ஸ்ல நிறைய ப்ராப்ளங்களுக்கு உள் மருந்து, அதாவது எப்போதும் கோமியத்தை தனி மருந்தா கொடுக்க மாட்டாங்க. கோமியத்தை டைரக்டா குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஆனா சில பாஷான மருந்துகளை சுத்தி பண்றதுக்கும் சில பஞ்சகவ்யம் போன்ற அதாவது பஞ்சகவ்ய கிருதம் போன்ற மருந்துகள்ல ஒன் ஆஃப் த மெடிசனா நமக்கு கோமியம் அதுல ஆட் ஆகுது. நமக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது மெயினா அந்த இதுல நல்லாவே தீரும். இதுல நோய் எதிர்ப்பு சக்தி சில டைம்ல நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறத அலோபதி மருத்துவம் ஏற்க மறுக்கிறாங்களா? இதற்கான காரணம் என்ன? அலோபதி மெடிசன் ரிசர்ச் பேசிஸ்ல அவங்க எதுக்கு இது பண்றாங்க, ஆய்வு அறிவிக்கையில எதிர்பார்க்கறாங்க. சில டைம்ல இதுல இன்னும் ப்ராப்பரான ரிசர்ச் யாரும் கண்டக்ட் பண்ணதில்லை. சில பேப்பர்ஸ் 1-2 பிரசன்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதுல சில கெமிக்கல்ஸ் இருக்கு. அது ராவா குடிக்கிறது நாங்களும் சித்த மருத்துவர்களும் ஏத்துக்கிறது இல்ல. அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கும் போது அதுக்கு உண்டான எஃபெக்ட் இருக்கும். அதை ஆய்வுக்கு பயன்படுத்தி தான் அதை எடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட கருத்து.
இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் பசுக்கள் எருமைகளின் சிறுநீரை ஆய்வு செய்ததில் அதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஈகோலை உள்ளிட்ட 14 வகையான பாக்டீரியாக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இவை மனித உடலுக்குள் சென்றால் வயிறு, குடல்களில் தொற்று உள்ளிட்ட நோய் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும், எனவே கோமியம் குடிப்பதற்கு உகந்தது அல்ல என்றும் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.